பார்ட்னரோட தலை உருளாம பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய பார்ட்னர் தலை வரப்போகுது. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். யாருக்காக சமைச்சிங்களோ அன்பா அவங்களுக்கு ஊட்டி விடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்தா சாப்பிடு. என்னங்க இது? எங்க போற லூசு? போய் இன்டெலிஜென்ஸ் இருக்க வேண்டாமா? விஜய், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. தைரியம் அவரு சமைச்சத அவர் சம்சாரத்துக்கு தைரியமா ஊட்டி விடுறாரா? இவங்கிட்ட விட்டு மேல போய் உட்கார்ந்திருக்கே. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டினாங்களே. நீங்க சாப்பிட்ட உடனே உங்க ஃபீலிங் என்ன? எனக்கு டோட்டலா உனக்கு எல்லாம் என்ன ஒரு தைரியம் இருந்த ஏன் புருஷனை நீ அடிப்ப? சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. வாய் அடைச்சு போய் நிக்கிறீங்களா? ஆமா மாட்டி இருக்கோம். நான் வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். பிரச்சனை கூடாது, சும்மா ஜாலியா வந்து தெரியாம அடிச்சிட்டாங்க, மன்னிச்சிருங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. சிம்பிளா ஒரு ஆம்லெட் அந்த மாதிரி அது பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆம்லெட்டா? பட் வேற லெவல். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அட்வான்டேஜ் ஜெயிச்சுக்கிறேன்ற ஒரு ஆணவத்துல ஆடிட்டு இருக்கேன். நான் உன்னை பாத்துக்கிறேன். மாமா கோவம் வந்துருச்சு. அவர் 2 கை இருந்தாலே காய்கறி வெட்ட மாட்டா, ஒத்த கையில என்ன பண்ண போறா? வெறுப்பேத்திரியா? ஊட்ட விட்டு வெளியே போடா. மேல் நீதான் நீ மெயின் ஷெஃப். ஏய் இனிமே நீதான் கிச்சன்ல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஏய் வா மாமா, வா மாமா. போடா. ஆன்சர் வா மாமா, வா மாமா. வந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு கேஸ் கூட ஆன் பண்ண தெரியாது, நான் என்ன இங்க வந்து பண்ணுவேன்னு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏய் இவ வேணாம்டா, என்னடா அட்வான்டேஜ் ஜெயிச்சு கோமாளி மாத்துங்கடா. என்னடா உன் பிரச்சனை? என்ன இதுக்கு மேல பேசினா வாயை உடைச்சிருவேன். இனிமேல் அனிதான் வீட்ல சமையல். மாமா கேரக்டர் பண்ணிட்டு இருக்க, வேணாம்ன்றா. வேலை பார்க்க மாட்டான்டா. நீ அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. எனக்கு நிஜமாவே தெரியல குக்கிங் இவ்ளோ ஃபன்னா இருக்கும். இவ்ளோ நீ ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நீ விஜய் வேலை வாங்கினா அப்படி விஜய் இப்படி வேலை செய்வான். அன்சர் வேலை வாங்கினா நல்லா வேலை செய்வான். அப்படியா? அப்படிச்சா? அனிருத் அண்ட் சம்யுக்தா. விக்கி சிவான்ற பேரே வர மாட்டேங்குதாடா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பக்கத்துல எடு பாப்போம். இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து வாருங்க. அவர் வந்து ஒரு வாட்டி கூட உங்களை பார்க்கல. சீரியஸா எல்லாம் அவர் வேலை பண்ணிக்கிட்டே போறாரு. அப்படியா? வெயிடா விஜய் இறக்கு வை வச்சு. ஊர்ல இருக்க கலசரப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்களா? வராங்க. கூட இருந்த என்னவே பார்க்கல மேடம், அவர் அவ்வளவு பண்ணாரு. அந்த இறங்குடா. தெரியுதா? பாவி மாவா என்ன கணக்கணக்கறான். டன் வாய்க்குள்ள போட்டா அப்படியே மெல்ட் ஆகுது. 2 பெல்ட் ஆனா கூட பேண்ட் கைட்டுக்குது. அடிங்கொய்யால என்ன சின்ன பள்ளத்தனமா இருக்கு நன்னாரி பயல. பிச்சு போடு பிச்சு பக்க. 2 கையில எடுத்துட்டு வந்தாலே எங்க ஊட்டமணி ஒரு பண்டத்தை தொட்டு ஒரு பண்டத்தை எடுத்துட்டு வருவா. என்ன என்ன இதெல்லாம்? சும்மா உங்களுடைய அந்த லவ் வந்து இந்த டிஷ்ல தெரியுது. அத வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அம்மணி ஒரு தடவை கொண்டாந்து வச்சுட்டு அப்புறம் போ. சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது போடா. நீ வர எப்படி இருக்குச்சா? என்ன எழவியாது? ஒரே முட்டை சபக்காதரி 5 கிலோ அரிசி அனாம்பத்த போயிருவே கை வலிக்கு. ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன வேலை பார்க்கறான் பாரு நார. ஒரு பேய் வச்சிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுவீங்கன்னா நல்லாவா இருக்கு? சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வெட்டிக்கு குத்தலு. மாமா அவமானம் என்ன பண்ணாரு? ஏன்டா அப்படி பதிலுக்கு கோவப்படுறீங்க? வச்சு பண்றீங்க வரலாம் வீட்ல. பெங்களூர்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க? விளையாட அனுப்பிச்சிருவீங்களா கிரிக்கெட்? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனோம். ஏன் சார் அவர் கொண்டாட்டி அவர் முத்தம் கொடுக்குறக்கே இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனா? என்ன சார் அதெல்லாம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? அப்படியா சார்? இந்த 10 ரூபா வச்சுக்கோ. 2 பேர் எங்களுக்கு சமையல் தெரியாது, ஆனா நாங்க சமைச்சுக்கிட்டே இருப்போம். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. சமைச்ச கை கொடுத்துருங்க. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? கட்ட அழகி கை வலிச்ச மொட்டை அழகி அண்ணனட ஓட்ட கிளி. அடுப்பு யாராவது பத்த வைக்கையாவது சொல்லி கொடுங்களேன். பத்த வச்சுட்டா போதும் அப்படிதான் நினைச்சது. வரைக்கும் அவர் கிச்சன் பக்கம் வந்து தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இது அரிசி வைக்கணும்டா. ஐயோ வேற என்ன கூட அரவிந்த் காப்பாத்துங்க, என்ன காப்பாத்து.
காப்பாத்துங்க ஐயோ என்னை காப்பாத்துங்க. நிஷாவோட ஃபேவரட் என்னன்னு கேட்டா டிராகன் சிக்கன். இது வந்து பார்த்தாக்க ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அரிசி எடுக்கணும்ன்ற இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான குண்டா இதை எடுக்காதன்றாடா. எதுடா முக்கியம்? ஏய் நான் பாத்துனாக்குற. ஐயோ சாமி எடுத்துட்டு போனாரு. என்னது சிவப்பு சிவப்பா எடுத்துட்டு போறாங்க, இது என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது பேர் வந்து டிராகன் சிக்கன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவன் குண்டா நீ ஏன் தொடுற? அப்படின்னா அவன் கூட எடுத்துட்டு வருவான். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இது குழந்தைங்க சாப்பிடுறது, அதனால இவ எனக்கு குழந்தை, அதுக்காக கொடுத்தேன். மால் அளவுக்கு கூட குச்சமே இல்ல உனக்குலாம். வெயிட் எப்படி ஒரு கையில தூக்குற? நான் ஜிம் போற பொண்ணு. நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருப்போம். அவர் தானே குழந்தை, நீ எங்க போற? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணாமே. அது ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற? பேக்ல போடா. எல்லாத்தையும் நான் போட்ட எமோஷனல் போதன்ட்டு இத குழந்தை கிழந்தா தங்காதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். போட்டு கொடுத்தா கேமரால பார்த்து நம்மள திட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே கமக்கமா பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இங்க பாருங்க தாமு சாருக்குலாம் நாக்கு ஊறுது, எடுத்துட்டு வாங்க டிஷ். இங்க பாரு ஒருத்தன் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கான். உப்பு பார்க்கணும் அவனே. என்ன உப்பு பார்க்கற? இதெல்லாம் திங்கறதா இனிமே நாங்க. காம்படிஷன் ரவுண்ட்ல அவ்வளவு திட்ட மாட்டேன். அப்படியா? அப்ப நீ ஓகே. ஓ நீ அப்படி வரியா? வாவ், குழந்தை சந்தோஷமா இருக்கு போலே. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இது 300 ml இருக்குமா? ஆஹா எனக்கு தெரியாது. இருக்கும். இதெல்லாம் எதுல மாப்ள யோசிக்கிற? தட் இஸ் சிவில் இன்ஜினியர் மூளாய். எனக்கு இன்னும் சிக்கன் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கும் தோணுது. அப்பா தேன் மட்டும் எடுத்துட்டு ஓகே. உட்கார்ந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பில்ல போட்டு போறாங்க. ஓகேண்ணே. என்னண்ணே நீங்க போங்கண்ணே. சாரிடா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உனக்கு பிரெயின் எல்லாம் வலியுதுக்கா. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். குக்கா இவருக்குக்கானே தெரியலங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல. பொட்ல ஓட்டுற நாயே என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து சரி ஓகே இது எவ்வளவு நிமிஷத்துல பண்ணனும்? நெக்ஸ்ட் போலாமா? சாம்பார் ஆப் எனக்கு. வாரணம் மரத்துல சூர்யாவா? யா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வெரி குட். செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. யாருக்கு இஷ்டமான டிஷ்? சுனிதாக்கா பாக்யாக்கா? இல்ல பாக்கியாக்கு. நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் உனக்கு வந்துருச்சு ப்ரோ. இத கட் பண்ணோம். பூண்ட உரி. எல்லாமே நீதான் பண்ணணும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. நான் ஒரு வாய் கூட ஊட்டல, இது போதுமே இது போதும், இன்னும் 2 வாய் ஊட்டுமா. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. கொஞ்சம் 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 மசாஜ் மாதிரி கொஞ்சம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? உங்களுக்கு பிடிச்ச அந்த பாம்பூல ப்ரான் பிரியாணி பண்ணி கொடுத்தாரு. மோந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ அவருக்கு பிடிச்ச மாதிரி என்ன கொடுக்க போறீங்க? கை கொடுக்கறேன் மேடம். நக்கல்யா அவனுக்கு. என்ன அங்க நடக்குது? பாரு என்ன நான் பண்றானே. பண்ணு பண்ணு பண்ணு. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. என் வாழ்க்கையே கொடுத்துட்டு வேற என்ன பண்ற? போய் 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 போய். நைஸ்லி நைஸ்லி நைஸ். என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. இன்னைக்கு தொட்டுக்கு அந்த மாங்காய் அவருக்கு கொடுத்தீங்கல்ல, இந்த அளவுன ஒரு கடி ஒரு புடி மாங்காய். இவர் சொன்னதை கேட்டதும்